ஹாய். எம்ஹெச்சி எக்ஸாம்ஸ் டேட் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அக்டோபரில் எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தோம். அது மாதிரியே அக்டோபரில் எம்ஹெச்சியோட எக்ஸாம்ஸ் டேட் அறிவிச்சிட்டாங்க. அக்டோபரில் தான் எக்ஸாம் நடக்க இருக்குது. முதல்ல 2 எக்ஸாமுக்கு அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினர் ஜூனியர் பைலீஃப், சீனியர் பைலீஃப். அதுக்கான எக்ஸாம் அக்டோபர் 19 அக்டோபர் 20 டிரைவர் எக்ஸாம் நடக்குது. ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் நடக்குது. அதுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிட்டு எக்ஸாம் டேட்டும் ரிலீஸ் ஆகிட்டு அடுத்த வாரங்களில் அந்த ஓஏ எக்ஸாமுக்கும் இந்த நைட் வாட்ச்மேன் மசாலஜிக்கான இன்னொரு எக்ஸாமும் நடக்கும். சரிங்களா? இன்னும் 10 நாள் தான் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம். மெயினாக 10th ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம். ரொம்ப டிஎன்பிஎஸ்சி மாதிரி ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம். கரண்ட் அஃபேருக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. அது மாதிரி மேக்ஸு இம்பார்ட்டன்ட் பேசிக் மேக்ஸ் பார்த்தா போதும். சயின்ஸு, சோசியலு, தமிழ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். 10th புக்கை மெயினாக பேஸ் பண்ணி புக் பேக் மட்டும் இல்லாமல் புக்கில் உள்ள லைன் பை லைனாக எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும். 10th மெயினாக ஃபேஸ் பண்ணி இந்த 10 நாளில் நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும், கிளியர் பண்ணிடலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோடு பண்ணிக்கிறது எப்படின்னா, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அதில் அப்ளிகேஷன் நம்பர் அல்லது இமெயில் ஐடி, ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு கேப்சா போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கே உங்களுக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே பிளான் பண்ணிங்க. 2 டிஸ்ட்ரிக்டில் சேர்த்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் போட்டிருப்பாங்க. இப்போ எப்படின்னா நாகப்பட்டினம் கடலூருக்கு சேர்த்து நாகப்பட்டினத்தில், இல்லை திருவண்ணாமலை வேலூர் சேர்த்து வேலூரில், அடுத்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை சேர்த்து புதுக்கோட்டையில், அது மாதிரி தான் போடுவாங்க. எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். 120 மார்க்குக்கு இருக்கும். 170 மொத்தம். அது இல்லாமல் ப்ராக்டிக்கல் 30 இருக்கும். டிரைவருக்கு மொத்தம் 50 இருக்கும். பார்த்துக்கங்க எப்படின்னு சொல்லிவிட்டு. அக்டோபர் 19 எக்ஸாமினர் ஜூனியர் பைலீஃபுக்கான எக்ஸாமு, அக்டோபர் 20 டிரைவர் எக்ஸாம். சரிங்களா? கடைசி டயத்தில் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஈஸியாக பேசிக்காக படித்தா போதும். 10th பேஸ் பண்ணி படிங்க. அடுத்த வாரங்கள்லையும் அடுத்த 2 எக்ஸாம் அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஹால் டிக்கெட்டும் ரிலீஸ் ஆகிட்டு, ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஹால் டிக்கெட்டில் கொடுத்தீங்கன்னா அதில் அப்ளிகேஷன் நம்பர் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி கேட்கும். அதை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கேப்சா என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? மோர் தென் 1 டிஸ்ட்ரிக்ட் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து ஒரு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் போய் எழுதலாம். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும். எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ.